அந்த மாநாடு உள்ளபடியே திமுக தொண்டர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கன்ற ஒரு மாஸ் காமிக்கணும் ட்ரை பண்ணாங்க. அந்த மாதம் அவ்வப்போது அங்கே மீட் அவுட் ஆகலை. அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவரோட அட்டையர் எல்லாமே விஜய அது அவர் மாதிரியே தான் இருக்கு. அவங்களால நேரடியாக சொல்லவும் முடியல, விஜய் தான் எதிரின்னு சொல்லவும் முடியல. ஸ்டைல்ன்ற விஷயத்தை அவங்கவுங்க பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் வாக்கா கன்வெர்ட் ஆகுமான்னு பார்த்தா சத்தியமாக கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பெரும்பாரியாக வாக்குகளை அடிபட போகுது. இவர் என்னதான் வந்து விஜயை ஃபாலோ பண்ணாலும் சரி, ரஜினியை ஃபாலோ பண்ணாலும் சரி, கண்டிப்பாக ஓட்டு வராது. கமலை ஃபாலோ பண்ணாலும் சரி, டெபாசிட்டே காலியாகும். ஃப்ராங்காக சொல்லணும்னா அந்த தலைவருக்கான லெவல் இன்னும் அவர் வரலன்னு சொல்லி பயமா நமக்கா அப்படின்னு ஒரு டைலாக் விட்டாரு. சத்தியமாக அதே வந்து பயத்தின் வெளிப்பாடான டைலாக்னு நான் பார்க்குறேன். விஜய் வந்ததுக்கப்புறம் அவரோட வாக்கு சதவீதம் கம்மியாகுமா அதிகமாகுமா? ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும். விஜயால பெரிய இம்பாக்ட் வரும் நான் சொல்றேன் சார். இப்போ மற்ற ஆனால் சவுத் சைடில் அவருக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. ஏன் போனால் எனக்கு என்ன, நான் ஒருத்தன் தாண்டா முகம் என் கட்சிக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த தாந்தோணித்தனம் மட்டும் கொஞ்சம் அண்ணன் குறைச்சிக்கணும். அதுவும் ராஜீவ்காந்தி ஒரு மிகச்சிறந்த நல்ல ஒரு எழுச்சியான பேச்சாளர். இப்போ சாட்டை துரைமுருகன் இருக்க மாதிரி ராஜீவ்காந்தி அப்போது சீமான் அவர்களும் சரி கட்சியை விட்டு கொடுக்காம பேசக்கூடிய நபர். அந்த நபர் ஏன் மூவ் ஆனார்? 40% மக்களுக்கு திராவிட கட்சிகள் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே கூட பணநாயகம் அந்த 11-12 தொகுதியில் பெருவாரியான ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வந்துச்சு. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினது உண்மை. இரண்டு கட்சியும் இன்னி வரைக்கும் மாற்றி பணத்தை கொடுத்து தான் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. 63 வாக்குறுதி மட்டும்தான் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக கரெக்டாக நம்ம ஃபேமாக பண்ணியிருக்காங்க. மிச்சம் எல்லா இடத்தையும் பண்ணியிருக்காங்களா பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் நந்தகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இறையூரில் நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். இப்போ சமீப கால அரசியல் நிகழ்வுகள் பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், பல்வேறு கருத்துக்கள் பார்த்துட்ருக்கோம். சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ சமீப காலத்தில் நடந்த நிகழ்வுகளை உங்களோட ஒப்பீனியன் கேட்க தான் ஆசைப்படுறோம். சார், இப்போ சமீபமாக பார்த்தோம்னா திமுகவோட ஒரு கட்சி மாநாடு நடந்தது. உதயநிதி இருந்தார், அவங்களோட கட்சி தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். அந்த மாநாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கே வந்த க்ரௌடு, அவங்க பேசின விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? க்ரௌட் அப்படின்னு வரும்போது இந்த க்ரௌட் புல்லிங் விஷயத்தில் வந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன். இப்போது திமுக ஆகட்டும் அதிமுக ஏனைய கட்சிகளை விட விஜய் கட்சி என்று வரும்போது விஜய்க்கு வந்து இந்த சூர்யா படத்தோட டைட்டில் தான் தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி வருது. திமுக கட்சிக்காகட்டும் இப்போதைக்கு அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல சிலர் 3 லட்சம்ன்றாங்க, 5 லட்சம்ன்றாங்க. உள்ளபடியே வந்து பார்க்கும்போது ஸ்டேஜுக்கு பக்கத்தில் மட்டும் பெரிய நல்ல க்ரௌடு இருந்தது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக க்ரௌடு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3 லட்சம் இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. ஃபஸ்ட்டு க்ரௌடு விஷயம். இரண்டாவது விஷயம் வந்து கருத்தியலாக வச்சு பார்க்கும்போது திமுக வந்து ஸ்ட்ரைட்டாக பிஜேபி ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தாக்குறாங்க. இது வந்து உங்களோட சேனலுக்காக மட்டும் இல்லை, தமிழக மக்களோட புரிதலுக்காக தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்வதற்கு முக்கிய காரணம், மூல காரணம் பிஜேபி அல்ல, திமுக தான் என்பதை நான் பல்வேறு சேனல்களை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன் அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, திமுக தான் மூச்சுக்கு 300 தடவை ரைட் விங்கை பற்றி, எஸ்பெஷலி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றியும் இந்த பாஜக பற்றியும் பல்வேறு மேடைகளில் பேசுகிறாங்க. அவங்களுக்கு போட்டி தமிழ்நாட்டில் அதிமுக தவிர பிஜேபி கிடையாதுன்றதை மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே. அது போக நீங்கள் அந்த பர்டிகுலர் மாநாட்டிலையும் வச்சு பார்க்கலாம். அவர் ஸ்ட்ரைட்டாக வந்து பிஜேபி உள்ள வந்துடும் விஷயங்கள் தான் எல்லாரும் பறைசாற்று பேசுகிறாங்க. ஆனால் எலெக்ஷனில் வந்து இன்றைக்கி ஒரு திமுகவோட ஓட் பேங்கை பெரும்பாலும் உடைக்கக்கூடியவர் யாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு விஜயன்னு தோணுது. உங்களுக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் பத்திரிகை துறையில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஊடகத்தில் இருக்கிறதால உங்களுக்கு விஜய் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உடனே ஆன்சர் பண்ணுறீங்க. பல்வேறு இடங்களில் 234 தொகுதிகளில் குறைஞ்சபட்சம் ஒரு 195 தொகுதி மேலே நான் பர்சனலாக ட்ராவல் பண்ணேன். என்னோடய பத்திரிகையாளர் டீமை வச்சு நான் சர்வே எடுத்திருக்கேன். இந்த சர்வே நோட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண போகிறேன். இதில் வச்சு பார்க்கும்போது திமுகவோட மைனாரிட்டி ஓட் பேங்கை பெரும்வாரியாக வந்து விஜய் தான் அடிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வருடம் முன்னாடி ஃபைனலைஸ் ஆச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் மைனாரிட்டி ஓட்டு வந்து பாஜகவுக்கு அல்ல அதிமுகவுக்கு கன்வெர்ட் ஆகாது, டவுட்டு. அதில் ஸ்ட்ரைட்டாக நான் சொல்ல முடியும். இப்போது கன்வெர்ட் ஆகாத இந்த நேரத்தில் ஆன்டி இன்கம்பன்சி ஒரு ஃபேக்டர் இருக்குது. இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரும் மைனாரிட்டி ஓட்டும் எங்கே மூவ்மெண்ட் ஆகும்? அதிமுக போக வாய்ப்பு கிடையாது. அப்போ எங்கே போக பார்க் ஆகும்? விஜய்க்கு தான் போகும். ஸோ இப்படி இருக்கும் சூழலில் ஸோ திமுகவோட நகர்வுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை உட்காந்து அவங்க ஏன் ஆன்டிசிபேட் பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளபடியே ஆளுங்கட்சி போங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதை ஆன்டிசிபேட் பண்ணி பிளான் பண்ணி சில விஷயங்கள் நகர்வுகள் வைக்கணும். அதை விட்டுட்டு
பாஜக வந்துரும், ஆர்எஸ்எஸ் வந்துரும்னு சொல்லிட்டு திருப்பியும் பழைய புராணமே பாடிட்டு, திருப்பியும் இந்தி திணிப்பு. இந்த தேர்தல்ல ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது தான் இந்த இந்தி திணிப்பு விஷயத்த கொண்டு வருவாங்க. அதுவரைக்கும் எல்லாம் வாயமூட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அவங்க உள்ளபடியே தாவேக்கா, விஜய் என்ற நபரை ஸ்ட்ரெய்ட்டாக விமர்சனம் செய்ய பயப்படுறாங்க நான் பதிவு பண்றேன். ஏன் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? வெரி சிம்பிள். ஸ்ட்ராங்கா அவர அப்போஸ் பண்ணா, எங்க இன்னும் விஜய் வளர்ந்துட போறாரோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு. இந்த ஐயப்பாடு நிலையில நீங்க முதல் கட்ட தலைவரும் சரி, 2ஆம் கட்ட தலைவரும் சரி, திமுகல பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள விமர்சனம் சொல்லும்போது ரொம்ப காஷியஸா, புதுசா ஆரம்பிச்ச கட்சி, சினிமா நடிகன் அப்படின்னு தான் இன்டைரக்டா தான் ஊமையா தான் பேசுறான். அது ஊமையாவே பேசக்கூடிய நபர்கள் தான் திமுக ஆதி காலத்துல இருந்து. ஆனாலும் கூட அந்த காலத்துல இருந்து தீப்பொறி ஆர்வம் பேச்செல்லாம் நான் அப்போ போய் கேட்டிருக்கேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் வைகோ அவர்கள் பேச்சும் சரி, தீப்பொறி ஆர்வம் சரி, கலைஞர் ஐயா பேச்சுலாம் நான் அடிமை மாதிரி உட்காந்து கேட்டிருக்கேன் ஒரு காலத்துல. அந்த சின்ன வயசுல அப்படி ஒரு திராவிடத்து மேல ஒரு சித்தாந்தத்து மேல ஒரு ஈடுபாடாக போய் உட்காந்து பார்த்திருக்கேன். காலப்போக்கில் இன்னைக்கு நகர்வுகள் அந்த தைரியம், அந்த வகையான ஒரு மெடுக்கு குறைஞ்சு விட்டது. இந்த சிவாஜின்னு ஒருத்தர் பேசுறாரு, பச்சையா தான் பேசக்கூடிய மனிதர் சிவாஜி. அதை வந்து ஏற்கனவே கட்சியில் நீக்கினாங்க, திருப்பி சேர்த்துனாங்க. எதுக்காக நீக்கினா உங்களுக்கு தெரியும், குஷ்பு சமாச்சாரம். இப்போ திருப்பி சேர்த்துக்கினாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பார்க்கும்போது, எப்படி இருந்த கட்சி இப்படி ஆயிடுச்சேன்றது ஒரு உள்ளபடியே ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட, ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் பார்க்கும்போது, இப்போ பத்திரிகையாளர் நாங்கள் கூட விஜய் மேலே தாவிகா கட்சி மேலே இது தப்பு. நான் அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன். 46 கொலைகள் நடந்தது. அதில் நின்று பேசியிருந்தா விஜய் நான் ஆதரிச்சு பேசியிருப்பேன். அதை விட்டுட்டு ஃபோன் பண்ணாங்க உடனே கிளம்பிட்டேன்னு சொல்லி கிளம்பினார் பார்த்தீங்களா, அது விஜய் பண்ண தவறு. அந்த தவறுக்கான பிராட்சித்தம் இன்று வரை அவர் தேடவில்லை. சரிங்களா? அந்த நீங்கள் மாநாடு பற்றி பேசுனீங்க. அந்த மாநாடு உள்ளபடியே திமுக தொண்டர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கன்ற ஒரு மாஸ் காமிக்கணும் ட்ரை பண்ணாங்க. அந்த மாசும் அவ்வப்போது அங்கே மீட் அவுட் ஆகலை. அந்த கருத்தியல் நான் சொன்ன விஷயம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் செட் பண்ண மாட்றாங்க. திரும்ப திரும்ப பாஜக வந்துடும், ஆர்எஸ்எஸ் வந்துடும். இந்த நிலைப்பாட்டில் கொஞ்சம் மாற்றி இன்னையும் நீங்கள் பாஜக வளர்த்து விடுறது நல்லபடியே நல்லதாக கேட்டதான் அவங்க யோசிச்சுக்கணும். சரி, இப்போ அடுத்தபடியாக ஸ்டாலின் அவரை பற்றி பேசுவோம். அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவரோட அட்டையர் எல்லாமே விஜயை அது அவர் மாதிரியே தான் இருக்குது. எப்படியாவது விஜயை பீட் பண்ணிடணும். அவங்களால நேரடியாக சொல்லவும் முடியல, விஜய் தான் எதிரின்னு சொல்லவும் முடியல. அதே சமயம் விஜய்க்கு நாங்கள் கொஞ்சம் கூட கம்மியானவங்க கிடையாது அப்படின்ற ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவரோட பேண்ட் ஷர்ட்டாக இருக்கட்டும், அவர் ஒன்றும் இல்லை, கீழேருந்து திமுக தொண்ட சால்வையை தூக்கி போடுவாங்க. விஜய் விக்ரவாண்டியமான அதை எடுத்து எப்படி தோளில் போடுவார், அதே மாதிரி அவரும் பண்ணுறாரு. ஃபோன் எடுத்து செல்ஃபி வீடியோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு நாங்கள் விஜய் தான்பா, நாங்களும் விஜய் விட நாங்கள் பெட்டர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்களா? கரெக்ட். உங்களோட பார்வை உள்ளபடியே ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் 2021 ஆட்சிக்கட்டில் அமர்ந்த பிறகு இருக்கும் ஸ்டாலின் என்பவர் வேறு, முன்னால் இருந்த ஸ்டாலின் என்பவர் வேறு. ஏன்னா முதல்வர் ஆனதுக்கப்புறம் அவருக்கே உரிய அந்த மிடக்கு, அந்த வே ஆஃப் ஸ்பீச் உள்ளபடியே 2ஆம் கட்ட தலைவர்கள், அமைச்சர்கள் அவர் போதுமான அளவு சந்திக்கலன்றது அப்பட்டமாக அப்ஃப்ரண்ட்டாக வந்து நம்ம ஸ்ட்ராங்காகவே நான் சொல்ல முடியும். ஏனென்றால் அப்படி உண்மையிலே சந்திச்சு இருந்தால் இன்னைக்கு சந்திச்சிருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் வந்து கண்டிப்பாக வந்து மாண்புமிகு முதல்வர்கள் ஆக்ஷன் எடுத்திருப்பார். இன்னைக்கு அவரு பெரும்பாலான அமைச்சர்களை ஸ்ட்ராங்காக கண்டிச்சு வார்ன் பண்ணாதோட கண்டிக்காதோட எஃபெக்ட் இன்னைக்கு உள்ளபடியே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கரப்ஷன் இல்லாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் அவருடைய அணுகுமுறை 2வது அந்த உடையை பற்றி பேசுனீங்க. 2021, 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அந்த கட்சி கரைவேட்டி மட்டும் தான் கட்டிட்டு வருவாங்க. அப்படி தான் கட்டியிருப்பார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஆனால் இப்போது ரீசெண்டாக விஜய் எப்போ கட்சி ஆரம்பித்தாரோ, அது ஆரம்பித்த கரெக்டாக ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அங்கே வந்து அவங்க சமூக உடம்புல கொஞ்சம் ட்ரைவ் ஜாஸ்தியாக ஆகிட்டு. அந்த ட்ரைவோட எஃபெக்ட் இவரும் தன்னைத்தானே யூத் மாதிரி காமிக்கிறதுக்காக அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து அது வந்து தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஒரு உடை என்பது ஒருத்தரோட தனிநபர் விருப்பம். ஸோ உதயநிதி பொறுத்த வரைக்கும் அமைச்சராக இருக்கார், இன்றைக்கும் டிஷர்ட்டில் தான் போகிறார் சட்டசபைக்கு. அது ஒரு கல்ச்சராக அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது அவரோட பார்வை. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு பத்திரிகையாளராக நாம் எப்படி நடந்துக்கிறோம், வி ஷுட் செட் பை எக்ஸாம்பிள் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ அவர் அமைச்சர் பொறுப்பில் இருந்து கொண்டு அந்த மாதிரி டிஷர்ட் போட்டு போகலாமா அப்படின்றது கேட்டால் என்ன பர்சனலாக கேட்டால் நான் வந்து தவறுன்னு தான் சொல்லுவேன். அது அவருக்கு பிடிச்சிருக்கு. அது ஏன்னா உடை என்பது அவரோட தனிப்பட்ட விருப்பம். முடியாகட்டும், ஏனைய அலங்காரங்களாகட்டும், அது ஒருத்தர் தனிப்பட்ட விஷயம் தலையிடக்கூடாது. முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ப்ளேம் வச்சா அதில் நான் தலையிட மாட்டேன். ஏனென்றால் ஏனைய கட்சி நபர்கள் அனைவரும் 2ஆம் கட்ட தலைவர்களாகட்டும், ஏனைய அமைச்சர்கள் ஆகட்டும், மந்திரிகளாகட்டும் எல்லாரும் வந்து அந்த கரைவேட்டி தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில மந்திரிகள் மட்டும் பேண்ட் ஷர்ட்டில் போகிறாங்க. ஸோ விஜயோட தாக்கத்தால் இவர் பேண்ட் போட்டார்னு சொல்லி சில சமூக ஊடகங்கள் போகிறது வந்து உள்ளபடி ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பாக. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் விஜயை தான் பிரதிபலிக்கிறாரு, விஜய் எப்படியாவது நம்ம ஓவர்டேக் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் வலைத்தளத்தில் எடுத்தாலே அதுதான் எழுதுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மீம் மாதிரி போடுறாங்க. விஜய் சால்வையை துண்டு போடுறதும் இவர் போடுறதும் ஒரு கட் பண்ணி ஒரு மீமாவே போடுறாங்க. இது
இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள் சமூக கரெக்ட். வலைதளம்? ஆண்டோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க பேசும்போதும் சரி, உங்ககிட்ட வந்து 2 ஹீரோக்களோட செயல்பாடுகள் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. விஜய் ஸ்டைலஸ்ல பாடி லாங்குவேஜ்ல பேசுறீங்க. சில நேரங்கள் வந்து மாதவன் ஸ்டைல்ல பேசுறீங்க. அது உங்களுடைய வே ஆஃப் இது. நீங்க ஒரு விஷயத்த பார்த்தோன்னா, அது வந்து உள்வாங்கிக்கிறீங்க. அது உள்வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா, ம். ஏதோ ஒரு வகையில வெளிக்காட்ட தோணுது. அதனால அவர் விஜய உள்வாங்கிட்டு பண்றாரு. அப்படி கிடையாது. ம். நீங்க பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, ரஜினி சார் மாரி பேசுவார் ஸ்டாலின் அவர்கள். ம். ம். டயலாக் ஆகட்டும், அவர் ம். பாடி ம். லாங்குவேஜ் ம். ஆகட்டும், அந்த மாஸ் காட்டுற என்ட்ரி ம். ஆகட்டும், ம். அது இருந்தது. இப்போ வந்து விஜய் வந்து கிரேஸ் ஆஃப் பீப்பிள் அப்படி இருக்காரு. ம். ம். அப்படி இருக்கும்போது அத உள்வாங்கி பண்றாருன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ம். என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உள்வாங்கி பண்ணாலும் கூட என்ன தவறுன்னு தான் ஏன்னா நான் கேட்கிறேன். கேட்குறேன். என்ன ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஸோ ம். அந்தந்த ஸ்டைல்ன்ற விஷயத்த அவங்கவங்க பண்ணிட்டு போறாங்க. ம். இதெல்லாம் வாக்கா கன்வெர்ட் ஆகுமான்னு பார்த்தா சத்தியமா கிடையாது. கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி நான் திரும்ப சொல்றேன். ஸ்டார்ட்டிங்ல சொன்னது ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பெரும்பாரியா வாக்குகள் அடிபட போகுது. இவர் ஓகே. என்னதான் வந்து விஜய ஃபாலோ பண்ணாலும் சரி, ம். இல்ல ஏனைய நபர்கள் வந்து ரஜினியவே ஃபாலோ பண்ணாலும் சரி, கண்டிப்பா ஓட்டு வராது. ம். கமல ஃபாலோ பண்ணாலும் சரி, டெபாசிட்டே காலியாகும். சரி, ஓகே. சரி, சரி. இன்னைக்கு விஜய் அவர்களை சமாளிக்கிறது திமுகவுக்கு எவ்வளோ அது இடைஞ்சலா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ சிரமமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா குட்டி பசங்க எல்லாருமே அந்த 30 வயது 20லேருந்து 30 வயதுக்குட்ட நபர்கள் எல்லாருமே விஜய் கிட்ட போறாங்க. அவங்க அவங்க சொந்த காசு செலவு பண்ணி வண்டி எடுத்துட்டு போறாங்க. ஆனா திமுகவுக்கு அப்படி இல்லன்ற மாரி தோணுது. ஸோ விஜய சமாளிக்கிறது திமுகவுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துக்கு வந்து அ ஆந்திரா மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி. சரி. அவர தான் மேற்கோள் காட்டி நான் பேசியாகணும். ம். ஏனென்றால் சிரஞ்சீவிய நான் வந்து 2, 3 முறை சந்திச்சிருக்கேன். நல்லா பேசியிருக்கேன். ம். ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க நபர். அது மட்டும் இல்லாம ரஜினியோட ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லுவாங்க. அது மட்டும் நல்ல ஒரு செல்வாக்கான மனிதர். ம். இந்தியாவிலேயே அதிகமா ஒரு நடிகர் கூட்டம் வந்ததுன்னா சிரஞ்சீவி. ம். அடுத்தபடியா நம்ம விஜயகாந்த் அவர்கள். ம். ஸோ இந்த கூட்டம் எல்லாமே சிரஞ்சீவி ஓட்டா கன்வெர்ட் ஆயிருந்தா, ம். அப்பயே அவர் சிஎம் ஆயிருப்பார். இன்னைக்கு கட்சிய கலைச்சிருக்க வேண்டாம். ம். ம். அவ்ளோ பெரிய கூட்டம் சிரஞ்சீவி அவர்களுக்கு வந்தது. ஸோ ம். நீங்க சொல்ற மாரி 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இளைஞர்கள் எல்லாம் விஜய நோக்கி டிராவல் பண்றாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் தான் செய்வாங்க. ஏன்னா ம். எந்த மீடியா கிடையாது அவருக்கு. அவர் போய் பார்க்கணுன்ற ஒரு வெறி. ம். இளைஞர்கள், பெண்கள் முக்கியமா குழந்தைகள் தூக்கிட்டு எதுக்கு போய் சாவனாங்க. ம். எல்லாம் என்ன காரணம்? அந்த கிரேஸ், அந்த சினிமான்ற மாயை ம். வந்து தமிழக மக்கள் வந்து ரொம்ப தமிழகம், ஆந்திரா இந்த ம். 2 ஸ்டேட்ட வந்து சினிமா மாயை கெட்டு குட்டிச்சுவராக்கி வச்சிருக்கு. ம். ம். இதோட எஃபெக்ட் என்னன்னா எல்லா இடத்துலயும் காமிக்குது. ம். விஜய் அவர்கள் மட்டும் இல்லாம ஏனைய சினிமால நடிக்கக்கூடிய பெரும்பாலான ஹீரோக்கள் கத்திய ம். தூக்குனா, அத தூக்குனா, இத தூக்குனா சொல்லி இளைஞர்கள் தூக்கிட்டு சுத்துறான் இன்னைக்கு. ம். இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? ம். ம். ஆளும் கட்சி மட்டும் கிடையாது. ஆளும் கட்சி விட்டதோட எஃபெக்ட் இவங்க எல்லாம் சினிமால கண்டதையும் காமிச்சுட்டு இன்னைக்கு எல்லாமே லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் தமிழ்நாட்டுல கிடையாதுங்க. இந்தியாவிலே கிடையாம இருந்ததுங்க. ம். சினிமான்ற விஷயத்துல கண்ட கர்மத்தை காமிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. ம். அதோட எஃபெக்ட் ஒவ்வொன்றா தொன்று வருது. இப்போ இளைஞர்களோட மாயை வந்து விஜய் அப்படி ஒரு பெரிய ஜாம்பவானா பார்க்குறாங்க விஜய் அவர். ம். அஃப்கோர்ஸ் விஜய் வந்து யூ வில் ஹேவ் அ டஃப் ஃப்ரெண்ட். ம். இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சார். 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் தொடக்க ம். விழா பண்ணியிருக்காரு. உடனடியாக ஜெயிச்சு கட்டில உட்காந்துருவாருன்னு பார்த்தீங்கன்னா யாரும் எம்ஜிஆர் கிடையாது. எம்ஜிஆரை கூட 8 வருஷம் 9 வருஷம் திமுக கட்சியில் இருந்து தன்னோட நிலைப்பாடை ப்ரூவ் பண்ணி காமிச்சு தான் தனியாக வந்து எம்ஜிஆர் அவர்கள் ம். பாண்டிச்சேரியில் ம். வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தார். அவருக்கே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ விஜய் அவர்கள் 2031 நல்லா டஃப் டைம் இருக்கும். அதில் மாற்று கருத்து. 2026 பொறுத்தவரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து விஜய் அவர்கள் இன்னும் அவரை வந்து நல்ல கொம்பு சீவி விடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அப்பதான் அதாவது ஒரு வைரத்தை தீட்டும்போது வைரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ டியூன் பண்ணுவாங்கன்றது இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டியூன் பண்ணால் மட்டும் தான் அதுக்கு இவர் வைரமான கேட்காதீங்க. நான் வந்து விஷயம் சொல்ல வரல. அந்த மாதிரி டியூனிங் பண்ணால் மட்டும்தான் இவர் ஷேப்பப் ஆக முடியும். ஸோ நான் விமர்சனம் வைக்கிறேன், விஜய் ரசிகர்கள் விஜய் திட்டுறேன் கூடனா கூட சில ரீசன்ஸ்க்காக. ஏன்னா ஃப்ராங்காக சொல்லணும்னா அந்த தலைவருக்கான லெவல் இன்னும் அவர் வரலன்னு சொல்லிட்டு பயமா நமக்கா அப்படின்னு ஒரு டைலாக் விட்டாரு ரீசெண்டாக ஒரு மேடையில் பார்த்தேன். சத்தியமாக அதே வந்து பயத்தின் வெளிப்பாடான டைலாக்னு நான் பார்க்குறேன். ஏனென்றால் அப்படி பயம் இல்லைன்னா ஏன் 41 பேர் செத்தவனை எதுக்கு திரும்பி ஓடணும்? மறுநாள் காலைல 7:45 எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் வர்றாரு. 6:15 சிஎம் வந்து ஃபுல்லாக எல்லாரையும் பார்த்து வெளியே கிளியர் பண்ண அவ்வளோ தூரம் பார்க்குறாரு. இப்படி இருக்கும் தருவாயில் நீங்கள் வந்துட்டீங்க, சரி மறுநாள் திருப்பி வந்துருக்கலாம்ல. சரி அதுவும் சரி. 16ஆவது நாள் வந்து நம்ம எல்லாரும் ஏதாச்சும் டெத்து போகும்போது என்ன பண்ணுவோம்? 2 நாள் கழிச்சு போவோம், 3 நாள் கழிச்சு போவோம், இல்லை 16 நாள் சடங்குக்கு போவோம், காரியத்துக்கு போவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போவோம். ஏதாவது ஒரு விஷயம் செய்யாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு அனுதாபம் விசாரிக்கிறான் போது அதெல்லாம் கட்சி சத்தியமாக சொல்கிறேன், கட்சி தலைமை ஒரு தலைமைக்கு ஒரு தலைவனுக்கு அழகல்ல என்பதை பலமுறை பதிவு செய்துவிட்டேன். திரும்ப பதிவு செய்கிறேன். ஓகே சார். இப்போ நான் மக்கள்கிட்ட வந்து அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்கலாம் போவேன். பப்ளிக் பெட் எடுக்கலாம் நான் நிறைய போயிருக்கேன். மக்கள் நேரடியாக சந்திச்சிருக்கேன். அவங்க ஒரு பாதிக்கு மேற்பட 40% மக்களுக்கு திராவிட கட்சிகள் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. வேறு யாராவது வரட்டும் மாறி மாறி இவங்க தான் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது மாதிரி சொல்கிறாங்க.
போன சட்டமன்றம் வரைக்கும் கூட அவங்களுக்கு இந்த மென்டாலிட்டி இருக்குமான்னு தெரியல. பட் இன்னைக்கு தோணுது. மக்கள் எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் எப்பவுமே தெளிவாக இருப்பாங்க. ம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்த வரைக்கும் ம். இப்போ 2021 தேர்தலை பற்றி எல்லாரும் வந்து செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் டில்டோன் வந்து இப்போ பண்ணி பாருங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்கும் தயவுசெய்து தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். 75 தொகுதியில் அதிமுக ஜெயிச்சிருக்கு. ம். மிச்ச தொகுதியில் அவங்க தோக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற வார்த்தை ஏன் நான் பதிவு பண்ணுறேன்னா, ம். மிச்ச தொகுதிகளில் அவங்க கூட்டணி ப்ராப்பராக பிளான் பண்ணாதோட எஃபெக்ட்டு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் 400, 500, 700, 1100 ஓட்லேயே கிட்டத்தட்ட 11 தொகுதி ம். 1100, 1200 வாக்குகள் வித்தியாசம் தோற்றுருக்காங்க. அந்த இடத்துல ஃபைன் டியூனிங் எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது உள்ளபடியே பணநாயகம் பெருசாக வேலை செஞ்சிடுச்சு. ம். ம். சரிங்களா? கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே கூட பணநாயகம் அந்த 11, 12 தொகுதியில் பெருவாரியான ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்துச்சு. ம். மிச்ச தொகுதியில் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உள்ளபடியே கூட்டணியில் இருக்க ஆட்கள் ப்ராப்பராக வேலை செய்யலை. ம். அப்ரண்ட்டாக சொல்லணும்னா ஓபிஎஸ் அவர்கள் ப்ராப்பராக வேலை செய்யாதோட எஃபெக்ட்டு ம். பெரும்பாலான ஓட்டு வந்து சவுத் சைடில் அடிபட்டது. ம். அண்ட் அவரோட டீம் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் கூட ம். சில தொகுதிகளில் பாஜக வந்து சேம் சைட் கோல் அடிச்சிட்டாங்கன்ற ஒரு பார்வையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வைக்கிறேன். 234 தொகுதிகளில் ம். பாஜகவும் அதிமுகவும் 2021 கூட்டணி இருந்தும் கூட ம். சில தொகுதிகளில் அப்போது உள்ள சூழலுக்கு பாஜகவினரால் சரியாக வேலை செய்யவில்லை. ஓபிஎஸ் எப்படி வேலை செய்யலையோ அதே மாதிரி பாஜகவினரும் வேலை செய்யலைன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக. அது ப்ரூஃப் டேட்டா யாருன்னா பாஜகக்காரன் கேட்டிங்கன்னா தயவு செய்து என் நம்பர் உங்ககிட்ட இருக்கும், ஃபோன் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ம். சரிங்களா? ஏன்னா ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது கண்டிப்பா. சமூக ஊடகங்கள். ஓகே. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகள் வந்து செட்பேக் ஆனது காரணம், அந்த 600, 700 ஓட்டு மிஸ் ஆனது காரணம் ம். அந்தந்த கூட்டணி கட்சிகள் தான் காரணம் என்பது என்னோட பார்வை. ம். அந்த கூட்டணி கட்சியை ப்ராப்பராக டேப் பண்ணியிருந்தா அந்த பண ஜனநாயகம் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினது உண்மை. ம். 2 கட்சியும் இன்னி வரைக்கும் மாற்றி மாற்றி பணத்தை கொடுத்து தான் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ம். பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து இன்னி வரைக்கும் ஏதோ ஒன்று நிறைவேற்றாமல் இன்னி வரைக்கும் திராவிட கட்சி திமுக வந்து 2021 கொடுத்த வாக்குறுதிகள் 525ல் உள்ளபடியே 63 வாக்குறுதி மட்டும்தான் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக கரெக்டாக ஃபேமாக பண்ணியிருக்காங்க. மிச்சம் எல்லா இடத்தையும் பண்ணியிருக்காங்களா பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது. ம். இல்லை நாங்கள் 100% பண்ணிட்டோம் 90% பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யாரா சேலஞ்ச் பண்ணால் நீங்கள் உங்கள் சேனல் சார்பாக ஒரு ஷேவ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நான் வரேன், ம். டேட்டாவோட உட்காந்து பேசலாம், அவங்கள டேட்டாவோட வர சொல்லுங்கள், பேசலாம். ஓகே சார். சார் இப்போ பார்த்தோம்னா திமுக, விஜய், அதிமுக கூட்டணி, பாஜக எல்லாமே பேசுகிறோம். இன்னொரு கட்சி வந்து தமிழகத்தில் தனியாக நின்று ஒரு மிகப்பெரிய வாக்கு எடுத்திருக்காங்க. 8.2% ஒன்றும் இல்லை, நம்மளோட நாம் தமிழர் கட்சியினர் வாக்குகள் எடுத்திருக்காங்க. இது வரைக்குமே தனியாக நின்று எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க இது வரைக்குமே திமுக அப்போஸ் பண்ணி தான் அந்த வாக்குகள் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 32 லட்சம் வாக்குகள் திமுக என்ன தவறு செஞ்சாங்க அப்படின்றத கூறி தான் அதை எடுத்திருக்காங்க. பட் இப்போ சமீப காலமாக அவங்க விஜய் எதிர்ப்புக்கு போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுது. முதல்படியாக நாம் தமிழர் கட்சியினர் எப்படி பார்க்குறீங்க? அவங்க எடுத்திருக்கக்கூடிய 8.2% தனியாகவே வந்திருக்காங்க. அந்த கட்சியை பற்றி உங்களோட பார்வை என்ன சார்? சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த பேச்சாளர். கண்டிப்பாக. பேச்சு மட்டுமே ஒரு மனிதனுக்கு செல்வாக்கும் ஆட்சி பதவியும் கொடுத்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது. எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணி போகணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், அவர் வந்து ஃபஸ்ட்டு 2 தேர்தலில் போட்டியிடும்போது போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் எலெக்ஷன் போட்டியிடும்போது அவருக்கான வாக்கு சதவீதம் இவ்வளோன்றதை ப்ரூவ் பண்ணி காமிச்ச ஒரு மனிதர். அப்படி ப்ரூவ் பண்ணி காமிச்ச மனிதர் அடுத்த தடவையாக இது பண்ணும்போது தன்னை நம்பி ஒரு பெரிய இயக்கம் இருக்குது, தன்னை நம்பி இவ்வளோ தம்பிகள் இருக்காங்க, அந்த தம்பிகளுக்கு அவர் என்ன பண்ணார்? கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் மேலே ஆகுது. இவ்வளோ இருக்க சூழலில் தன்னை நம்பி இருக்க இயக்கத்துக்கோ தொண்டர்களுக்கோ தம்பிகளுக்கோ ஒன்றுமே செய்யலைன்றது உள்ளபடியே வருத்தம் அளிக்கிறது. அதோட எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் கட்சியில் இருக்க தொண்டர்களாகட்டும் தம்பிகளாகட்டும் தங்கைகளாகட்டும் எல்லோரும் வந்து பல்வேறு கட்சிகளுக்கு நகர்ந்து போகிறாங்க. இந்த நகர்ந்து போகிறது முக்கிய காரணம், மூல காரணம் அவர்களுக்கான அங்கீகாரம் முறையாக கொடுக்கப்படவில்லை என்பது ஒன்று. அங்கீகாரம் கொடுக்க நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரமானது நாம் தமிழர் கட்சியில். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நாம் தமிழர் கட்சியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 2வது கட்ட தலைவர் சொல்லுவீங்க இல்லையா? சொல்லலாம் சார். 10 காளியமான ஒரு சகோதரி அவங்க ஏன் விட்டு போனாங்கன்னு தெரியல. அது இன்னமும் உள்ளபடியே கேள்விக்குறியா இருக்கு. இன்னும் அந்த அம்மா எந்த கட்சியில் சேராமல். இந்த மாதிரி சில நகர்வுகள் இப்போது தமிழகம் முழுக்க நிறைய மாவட்ட செயலாளர்கள் வந்து திமுகவிலையும் விஜய் கட்சியிலும் போய் சேர்ந்துட்டாங்க. அதுவும் ராஜீவ்காந்தின்னு ஒரு மிகச்சிறந்த நல்ல ஒரு எழுச்சியான பேச்சாளர். இப்போ சாட்டை துரைமுருகன் இருக்க மாதிரி ராஜீவ்காந்தி அப்போது சீமான் அவர்களும் சரி கட்சியை விட்டு கொடுக்காம பேசக்கூடிய நபர். அந்த நபர் ஏன் மூவ் ஆனார்?
இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சில தவறுகள் செய்கிறார். அதோட எஃபெக்ட் தான் வந்து மூவ்மெண்ட் வராங்க. எவன் போனா எனக்கு என்ன, நான் ஒருத்தன் தாண்டா முகம் என் கட்சிக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த தாந்தோணித்தனம் மட்டும் கொஞ்சம் அண்ணன் குறைச்சிக்கணும். குறைச்சிட்டு எல்லாரும் மேடை ஏற்றி அழகு பார்த்து பேசக்கூடிய அனுபவிக்கக்கூடிய நபர் தான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள். இப்போ அந்த விஷயத்த கடந்த 1.5 ஆண்டுகளா இப்போ எல்லா பிள்ளைகளையும் தம்பிகளை வந்து மேடை ஏற்றி பேசுறாரு. அது நல்லபடியே இன்னைக்கு ஒரு 20-25 பேச்சாளர்கள் நான் பார்க்குறேன் சீமான் அவர்கள் கட்சியில். நல்லா இருக்கு. என்ன பண்ணியிருக்கணும் 2021 இந்த மாதிரி ஒரு இருக்கு. சரி 2026 அடுத்த தடவையாக நம்ம தங்கைகளுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கூட்டணி ஏதாவது பிளான் பண்ணியிருந்தாருன்னா உள்ளபடியே நல்லாயிருக்கும். திருப்பி நான் தனியாக தான் நிற்பேன், தனியாக தான் இது பண்ணுவேன்னு சொன்னால் இப்போதைக்கு இருக்க சூழல் முதலையாவது 8.46% ஓட்டு வாங்கியிருந்தார். இப்போ உள்ளபடியே அந்த பர்சன்டேஜ் வந்து இங்கே இருந்தும் பெருவாரியாக தாவேக்காவுக்கு டைவெர்ட் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. இதை நான் நிறைய ஊடகங்களை பதிவும் பண்ணியிருக்கேன், என்னோட பத்திரிகையிலும் பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தான் சொல்கிறதா சட்டம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. அது அண்ணன் அவர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் மாறி தன் தங்கைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் பார்க்க. இப்போ ஓப்பனாக விஷயத்துக்கே வந்துடலாம் சார். இப்போ விஜய் ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் வரதுக்கு முன்னாடி அதிகமாக குட்டி பசங்க இந்த காலேஜ் பாய்ஸ் இருக்கிற ஒரு இடம்னா நாம் தமிழர் கட்சியாக தான் இருந்தது. 32 லட்சம் வாக்குகள். விஜய் வந்ததுக்கப்புறம் அவரோட வாக்கு சதவீதம் கம்மியாகுமா அதிகமாகுமா நாம் தமிழர் கட்சி? கண்டிப்பாக விஜயால் பெரிய இம்பேக்ட் திமுகவுக்கு மட்டும் இல்லை, நாம் தமிழருக்கு தான் பெரிய இம்பேக்ட் ஆகும். அது நீங்கள் சொல்லலாமா? ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம். விஜயால பெரிய இம்பாக்ட் வரும் நாம் தமிழர். சார் இப்போ மற்ற ஆனால் சவுத் சைடில் அவருக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. நிறைய இடத்துல நாம் தமிழருக்கு இப்போ ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நிறைய இப்போ இந்த மாநாடுலாம் நடத்தினார் இல்லைங்களா, அந்த மாநாடுலாம் வந்து அது ஒரு விளம்பரம் மட்டுமல்லாமல் நகைக்கும் தன்மையாக இருந்தாலுமே கூட அவரோட வே ஆஃப் டெலிவரன்ஸ், அவரோட ஸ்பீச் எல்லாத்துக்கும் உட்காந்து இன்றைக்கும் நான் சீமான் அவர்கள் ஸ்பீச் ஏதாச்சும் வந்தாலும் முதலாளாக உட்காந்து கேட்பேன். ஏன்னா அந்த கருத்தியல் உள்வாங்கிறது என்பது எல்லா விஷயத்தையும் உள்வாங்கின அவசியம் கிடையாது. அவர்கிட்ட இருக்க சில முக்கியமான விஷயம் நான் உள்வாங்கி கொண்டு எங்கெந்த இடத்துல அது தேவையோ அது கண்டிப்பாக வந்து ஆளுங்கட்சி எந்தெந்த இடத்துல தவறு செய்தோ அதை சரியாக சுட்டி காட்டக்கூடிய மனிதர் வந்து அண்ணன் சீமான் அவர்களும் அன்பு சகோதரர் அன்புமணி அவர்கள். நான் சீமானோட அன்பு சகோதரர் அன்புமணி அவர்களோட நாலேஜ் அண்ட் தாட் ப்ராசஸ், ஃபோர்காஸ்டட் திங்கிங் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஆனால் அவர் வந்து அந்த ஒரு வேற ஒரு பிணைப்பில் போய் மாட்டிக்கினதுனால அவரால் வந்து மக்கள் அவரை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அதுதான் சொல்லணும் சார். மற்ற ஜேர்னலிஸ்ட்டை நான் எடுத்திருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் சித்தாந்த ரீதியான வாக்குகள், அவங்க சினிமாவை நம்பியெல்லாம் போக மாட்டாங்க, வாக்குகள் குறையாது நிச்சயமாக அதிகமாகுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? சித்தாந்த ரீதியிலான வாக்குகள் தான் அவருக்கு வந்திருக்கா, இல்லை விஜய் ஃபேன்ஸ் யாரும் போட்டது இல்லையா அவருக்கு? உண்மை. இளைஞர் பட்டாளத்தில் வந்து ஒரு சைடு வந்து இந்த விஜய் கிரேஸில் போகிறாங்க, இன்னொரு சைடில் வந்து அந்த கருத்தியல், அந்த தமிழ் என்ற பற்று வந்து பார்க்கும்போது ஏனைய கட்சிகளை விட நம்ம சீமான் அவர்களோட பேச்சியலில் வந்து ரொம்ப அட்ராக்ட். நானே சொல்கிறேன் வெளிப்படையாக, நான் சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இன்னி வரைக்கும் அவர் கூர்ந்து கவனிச்சிட்ருக்கேன். அவர் தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட அவரோட கருத்தியல் உள்வாங்க. ஏன் காரணம்னா அவர் அந்த தமிழ் மீது ஒரு ஆளுமை செலுத்தும் விதம். கலைஞர் ஐயா கூட உட்காந்து 2-3 தடவை உரையாற்றும் போது அவர் அப்படியே கலைஞர் ஐயா தமிழுக்கு நான் அடிமை என்று பதிவே போட்டது அந்த காலத்தில், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அந்த கருத்தியல் எங்கேருந்து உள்வாங்குறாங்க, அது எப்படி அவங்க படிக்கிறாங்க, எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் உட்காந்து ஆராயும் போது நமக்கு அது மீது ஒரு வகையான காதல் ஏற்படும். அந்த காதல் ஓட்டம் மாறுமா கூட சத்தியமாக கிடையாது. நான் சீமானை படித்தவர், சீமான ஓரளவுக்கு ஏறும் படித்தவன், அவர் கருத்தியல் உள்வாங்கிறவன், அதனால் நான் சீமான் போய் வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வாக்குரிமை என்பது என்னோட தனிப்பட்ட சுதந்திரம். அப்படி இருக்கும் தருவாயில் நான் யாருக்கு வாக்கு போட வேண்டும் என்று இருக்கிறது, அதை நான் தான் யூகிக்கணும். இப்போதைக்கு இருக்க சூழலில் இவர் தமிழ் கருத்தியல் எல்லாம் சிறப்பாக இருக்குது, ஆளுங்கட்சி ஸ்ட்ரைட் டு ஃபேஸ் மோதுறாரு, எல்லாம் ரைட்டு. ஆனால் இவரால் வந்து ஆட்சிக்கட்டில் அமர முடியுமா எப்படி பார்க்கும்போது சத்தியமாக வாய்ப்புகள் 100% கம்மி தான்.